இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 24, 2026, 24/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 8:29 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி நாள் முழுவதும். யோகம் சரியில்லை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, பாக்கியஸ்தானத்துல 4ஆம் வீட்டதிபதி. இன்னைக்கு உங்களுக்கு சொத்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா வழக்குகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான அமைப்பும் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, குறிப்பா இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக ஒரு உறவின் ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்கள் சற்று வினோதமா இருக்கும். யாருகிட்ட பேசினாலும் சரி விட்டேத்தித்தனமா பேசுவீங்க. பேசுறதுலயே உங்களுக்கு தோல்வி மனப்பான்மையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும், அல்லது கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றதையும் உங்களுடைய தோல்வி மனப்பான்மையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுலையும் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல, வியாபார விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அலைச்சல்கள் இருக்கும். ஆனா உடம்பு ரீதியான சில சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். ராசிநாதனின் பார்வையில சந்திரன் இருக்கிறனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து எதிரிகள் விஷயத்திலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனா பண வருமானத்தை வாங்குறதுக்குள்ளார அதுக்கு நீங்க ஏண்டா சாமி அலையிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளையே பகையாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி, அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில இருக்கிறதுனால சந்திரன் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் செவ்வாயின் பார்வையில் இருப்பதும் சந்திரமங்கல யோகம் ஏற்படுவதும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க கேட்ட இடத்துல பண உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பண தட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்க மேலதிகாரிகளின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு இத்தனை நாளா கெடுபடியா இருந்திருப்பாங்க, மிரட்டல் வேலையை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்களே உங்களை சமாதானப்படுத்துவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆரோக்கிய விஷயத்துல சற்று சங்கடம் இருந்ததுன்னா இன்னைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தோணும். அதனால கவனமா இருங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். எடக்கு முடக்கா பேசி சங்கடப்படுவீங்க. ஆனா எடக்கு முடக்கா பேசுறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல, அதுவும் கூட பிறந்த அக்கா தங்க அவங்க விஷயத்துல நீங்க ஆதாயத்தை தருவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதை நினைச்சு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி, சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு இன்னைக்கு பலத்தை கொடுக்கும். குறிப்பா காதல் விஷயத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்வாழின உறவுகளின் சந்தோஷம் சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள், தங்க நகைகள், வைர நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு. இன்னைக்கு அது சம்பந்தமான செலவுகள் ஏற்பட்டதுன்னா தாயாரின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். அந்த செலவு ஏற்படலைன்னா அந்த செலவு உங்க தாயாருடைய ஹெல்த் விஷயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நிலம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான அமைப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு பக்க பலமாக உறவுகள் இருக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை மூலமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பா கூட பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய காதல் சம்பந்தமான காதலன் காதலி அவர்களின் உதவி உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவா இருக்கலாம், இல்ல நட்புகள் சார்ந்த உறவா இருக்கலாம். ஏதோ ஒரு உறவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி ராசிநாதன் மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பாரு. இதுல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல லாபஸ்தானாதிபதி நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கௌரவம் உயர்த்தி பிடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு உடன்பிறப்புகள் கடல் கடந்து போகிறதுக்கான உதவியை செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வருவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுக்கு பிறந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவர்களின் திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது அவர்களுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவுகள் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அதுக்காக கடன் வாங்குவீங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு கடன் முதலீட்டு காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அந்த கடன் முதலீடு உறவுகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதல் விஷயத்திலும் சரி, கணவன் மனைவி விஷயத்திலும் சரி, ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா என் மனைவி என் பேச்சை கேட்கலன்னு சொல்லக்கூடிய அனைத்து கணவன்மார்களுக்கும் இன்று ஒரு நல்ல செய்தி. உங்க வாழ்க்கை துணை, உங்க மனைவி உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுவாங்க. இதனால குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பண வருமானம் மட்டும் இல்ல, உங்களுடைய வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கும் அதற்கான வாக்குச்சாதுரியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி உயர்வோ பண வரவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். சிம்ம ராசி அரசாங்க ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ அல்லது பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல உங்க பேர் அடிபடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. நான் வேலையே இல்லாம இருக்கேனே அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் மட்டும் இல்ல, குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வும் முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உடம்பு ரீதியா உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்கு சம்பந்தமா, குறிப்பா அந்த வழக்காடு மன்றத்துல வழக்காடுபவர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று அதிகமா பேச வேண்டியதற்கும் அதிக வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு சொத்து முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக அல்லது வாழ்க்கை துணைக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அவங்க மூலமா இல்லாட்டினாலும் அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவது மட்டுமல்லாமல் ஸ்திரத்தன்மை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முன்னெடுப்புகள் அவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் இருக்கு, இல்ல தொழில் ரீதியான வழக்கு இருக்குன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் உங்களுடைய தந்தை சார்ந்த செலவுகளா இருக்கலாம், அல்லது அரசாங்க ரீதியான காரியங்களுக்கான செலவுகளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வீடு மனை சார்ந்த செலவுகளா இருக்கலாம். செலவுகளால் இன்னைக்கு கையிருப்புகள் கரையும். பண பற்றாக்குறையின் காரணமாக நட்புகளுடன் கடன் கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். வேலை விஷயமா மட்டும் இல்ல, குடும்பத்துல தாயாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலையிலையும் இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமா இருப்பீங்க. இன்னைக்கு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணி மேலதிகாரிகள் உங்களுக்கு வசவுபாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் மட்டும் இல்லாம நிலத்துல போட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்துல இருந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இதுல சுக்கிரன் இன்னொரு 3 நாள்ல 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. அதனால உங்களுக்கு வருமான தடைகள் விலகிறதுனால குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகுவதற்கும், அதனால உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல ஒரு விட்டேத்தி தினம் இருக்கும், ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். ஆனா அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக சில செலவுகளை மனமோந்து செய்வீர்கள். இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் படிப்பின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்லியே இன்னைக்கு நீங்க ஓய்ஞ்சு போயிருவீங்க. அதனால யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க. உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்களே சில சமயம் நம்ம பண்றது தப்போ, நம்ம போற காரியம் கரெக்டா, போற பாதை கரெக்டாக உங்க பேர்லயே சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு நட்புகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை தைரியப்படுத்துவாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது நட்புகளின் தேவைகளுக்கான செலவுகள் கையிருப்புகளை கரைக்கும். சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருந்தாலும் அதை ஸ்மார்ட்டா வேலை பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட்னஸை வெளிப்படுத்துறதுனால அடுத்தவர்களின் புகழ்ச்சிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிகமா பேசி இன்னைக்கு விரயத்தை அதிகப்படுத்துவீர்கள். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பண வருமானத்திலிருந்த தடைகள் விலகும். வாழ்க்கை துணை மூலமாக வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனா அவங்களால லாபம் இருக்கும். குறைவான லாபம் நிறைவான நிம்மதி ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வம்ச விருத்தினா உடனே குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக குடும்பத்துல புதிய உறவுகள் வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி குழந்தைகளுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு பண முதலீடுகள் செய்வதற்கான அமைப்பு ஏற்படும். வருமான தடை விலகும். வருமானத்தினால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் குறிப்பா அக்கா
அக்கா மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அக்கா மூலமா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக அறிவுபூர்வமாக தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியும் லாபமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ஏற்பட்ட மனச்சஞ்சலம் ஏற்பட்ட விலகிறதுனால உங்களுக்கு மனசும் உடம்பும் தெளிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்வேகத்தோடு செயல்பட்டு அடுத்தவங்களுடைய தவறுகளை திருத்துவதற்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்ல உங்க பேர்ல குற்றம் சுமத்தினவங்களே அல்லது உங்களுடைய கூட இருக்கிறவங்களே அவங்க குற்றம் சுமத்தினவங்க பேர்ல உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாங்க பண்ணின தப்பியே தங்க வாயால உளறி கொட்டி உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்க பேர்ல உங்க கூட இருந்தவங்களால ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். வீட்டை பராமரிப்பு செலவு செய்வீங்க. பராமரித்து அதனால சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்னைக்கு உங்க பேச்சுக்கு உங்க குழந்தைகளும் உங்க உடன்பிறப்புகளும் கட்டுப்படுவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செயல்படுத்துவீங்க. இதனால உங்களுக்கு ஆபீஸ்ல ஏற்பட்ட அவப்பெயர் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். உங்க அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உங்க அப்பாவுடைய கேரண்டி கையெழுத்து உங்களுக்கு பக்க பலமாக செயல்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பேக்கப்பா செயல்படுறதுனால எந்த ஒரு முடிவிலும் நீங்க தீர்க்கமா செயல்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன், அதுவும் குறிப்பா 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையில, அதனால வீடு மனை சார்ந்த கடன் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்திலையும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலும் ஈடுபடுவீங்க. இதனால உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்கான பணவரையங்கள் ஏற்படும். வாழ்க்கையில நீங்க பட்ட கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல, அதுவும் நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதனால செலவுகள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனா வாழ்க்கை துணையின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய பிடிவாத குணத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியாக இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நட்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டாங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் செயல்பாடுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். வீண் செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை இருக்கு. உங்க அப்பா இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும் ஏதாவது செலவு பண்ணாருன்னா அது வேண்டாத செலவுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை. அவர் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணினீங்க தேவையில்லாத சிக்கல் ஏற்படுத்துவாரு. இன்று உங்களுக்கு தந்தையால் பணவரையம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கும்பராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்துல முன்னேற்றம், வியாபாரத்துல லாபம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படித்த படிப்பின் மூலமாக மரியாதையை பெறுவார்கள். உடன்பிறப்புகள் மூலமாகவும் மரியாதை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
மொத்தத்துல இன்னைக்கு கூட இருக்கிறவங்களும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். அந்த கடன் தீர்றதுனால வியாபார செழிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்துல சம்பாதிக்கிறதுலாம் கடனை கட்டியே செலவாயிட்டு இருக்கு. ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் மாறுவதற்கான சூழ்நிலை சாதகமா இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு கடனே ஆதாயத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய வகையில மாற்றங்களை தரக்கூடிய யோகமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கும் உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கும் அமைப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சில நபர்களால் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த நபர்களை அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ அரசியல் துறை சார்ந்தவர்களாலோ அடக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு அந்த ஏரியால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான முதலீடுகள் வெற்றியை தரும். சொந்தமா தொழில் பண்றவங்க சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. கடன் வாங்கியாவது இன்னைக்கு புதிய முயற்சியில் ஈடுபடலாம். அதனால உங்களுக்கு பல வெற்றிகள் தேடி வரும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும், உடல் ரீதியாக உங்களுக்கு சோர்வுகள் இருந்தாலும், உஷ்ணம் அதிகரித்தாலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். குடும்ப வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிக அலைச்சல் இருக்கும். பிசினஸ் விஷயமா நிறைய அலையிறீங்க. அந்த பிசினஸ் புதிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதனால கையிருப்புகள் கரைந்து கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால பெருசா பாதிப்பு இல்லைன்னா உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சமயோஜிதமா உங்களுடைய குழந்தைகள் மற்றும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் அதை முறியடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய சொத்து சம்பந்தமான முயற்சிகள்ல திடீர் தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்துல கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடம்பு ரீதியா சங்கடம், கடந்த காலத்தில் இருந்த இந்த கிரானிக் இல்னஸ் மீண்டும் தலைதூக்கும். அதனால உடம்பு சோர்வு காரணமாக இன்னைக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனா பண வருமானத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். நிதானத்துடன் செயல்பட்டு ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.